தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என்னை விசுவாசி, என் வல்லமை உனக்குள் இறங்கும், உலகமே வியக்கும் பெரிய காரியங்களை செய்வாய். யோவான் 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் இருந்தபோது அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் பரலோகத்திற்கு செல்லும்போது அந்த வல்லமையை ஒரு தனி மனிதனுக்குள் முடக்காமல் தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வைத்தார். ஒரு சிறிய விதைக்குள் பெரிய மரம் அடங்கியிருப்பது போல உங்கள் விசுவாசத்திற்குள் பெரிய அற்புதங்கள் அடங்கியிருக்கிறது. பேதுருவின் நிழல் பட்டாலே நோயாளிகள் குணமானார்கள். அது இயேசு சொன்ன பெரிய கிரியையின் அடையாளம். இன்று நீங்கள் தாழ்வாக நினைக்கப்படலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். உங்கள் விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வந்து பாருங்கள். இதுவரை நடக்காத அற்புதங்கள் உங்கள் மூலமாக நடக்கும். உங்கள் குடும்பம், கல்வி, வேலை, தொழில் என எதுவானாலும் அதை தேவன் கற்பனைக்கு எட்டாத உயரத்திற்கு கொண்டு செல்வார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே, பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் மூலம் மகத்தான கிரியைகள் வெளிப்படட்டும். தாழ்வு மனப்பான்மை நீங்கி உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பி உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.